என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொடுத்தக்கூடிய கொஸ்டினை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுத சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டரை தான் பார்க்கணும். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடியது டினாமினேட்டர் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. தனித்தனி ஃபேக்டராக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களே ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும், எக்ஸினுடைய பவர் வந்து 1ன்னு இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸினுடைய பவர் வந்து என்ன 1, இங்கே எக்ஸினுடைய பவர் வந்து என்ன 1, இங்கே எக்ஸினுடைய பவர் வந்து 1. எக்ஸினுடைய பவர் வந்து 1ஆக இருந்தால் அதை வந்து நம்ம லீனியர்னு சொல்லலாம். இதுங்க பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இதில் பாருங்கள், இது ஒரு லீனியர் ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர். இது மூணுமே வந்து எதுவுமே ரிப்பீட்டட் ஆகலை. இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. மூணுமே வேறு வேறு தான். அப்போ லீனியர் ஃபேக்டர் நாட் ரிப்பீட்டட். இது வந்து எதில் வரும், டைப் 1ல் வரும். சரிங்களா? இப்படி வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஸ்டெப் 1 எழுதிட்டு கொடுத்துக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படி எழுதிடலாங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படி எழுதிருங்கம்மா. எழுதிட்டு பாருசாமி எப்படி பிரிக்கும்னு பாருங்கள். ஏ டிவைடட் பை ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ்ன்னு இருக்குங்களா, அதை எழுதிடணும். இங்கே எப்பயுமே நடுவில் ப்ளஸ் தான். அடுத்து பாருங்கள், பி டிவைடட் பை செகண்ட் ஃபேக்டர் என்ன வந்திருக்கு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து ப்ளஸ், இங்கே எப்பயுமே நடுவில் ப்ளஸ் தான். சி டிவைடட் பை தேர்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2. இது இப்படி தான் பிரிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ பை ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ப்ளஸ் பி பை செகண்ட் ஃபேக்டர் ப்ளஸ் சி பை தேர்ட் ஃபேக்டர். இப்படி பிரிச்சுட்டு இதை பாக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டரை என்ன இருக்கோ அந்த ஃபேக்டருக்கு ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். ஃபஸ்ட்டாக என்ன ஃபேக்டருக்கு பாருங்கள், எக்ஸ்ன்னு இருக்குங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபஸ்ட்டு என்ன ஃபேக்டர் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் டு 0 கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டரை மறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸை மறைச்சிக்குங்க. மறைச்சதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கோ அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குங்களா, எழுதியாச்சு. இங்கே நம்ம எதை மறைச்சோம், ஃபஸ்ட்டாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, இதை மறைச்சிட்டோம். இங்கே ரைட் சைடு எங்கே எக்ஸ் வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே தான் எக்ஸ் வருது, இதை மறைச்சிக்குங்க. இந்த எக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது, ஏன்னு இருக்குங்களா, அதை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. ஏ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ டிக் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் டிக் பண்ணுற இடமெல்லாம் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குங்களா, டிக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம என்ன கொடுக்கணும், 0ன்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், 0 ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 0 ப்ளஸ் 2 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே 0 மைனஸ் 1 அடுத்து 0 ப்ளஸ் 2 இப்படி கொடுத்துடலாங்களா. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். கால்குலேட்டர் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு நியூமரேட்டரில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கால்குலேட்டரில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் மைனஸ் 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 ஈக்குவல் நம்ம ஆன்சர் வந்து பாருங்கள் 2, அதை எழுதிடுங்க. டிவைடட் பை டினாமினேட்டரில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. 0 மைனஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் நம்ம ஆன்சர் வந்து பாருங்கள் -2. இப்போ 2 டிவைடட் பை -2 அடிங்க. ஆன்சர் வந்து பாருங்கள் 1. அப்போ ஏ ஈக்குவல் டு -1. இங்கே ஏன்னு தானே எழுதியிருக்குமா, அப்போ ஏயோட ஆன்சர் -1ன்னு கிடச்சிருச்சு. சமி புரியுதுங்களா? ஏயோட ஆன்சர் வந்து -1ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன, செகண்டாக என்ன ஃபேக்டர் இருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் என்ன ஃபேக்டர் இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இருக்குங்களா, அதை வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம். அப்போ ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது நம்மளுக்கு பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 செகண்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டருக்கு ஈக்குவல் டு 0 கொடுக்குறோம். இப்போ இந்த -1 நம்ம வந்து இங்கே ரைட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும், +1 மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +1 மாறிடும். கரெக்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும், செகண்ட் ஃபேக்டரை மறைச்சிக்கணும். மறைச்சா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், ரிமைனிங் இருக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 நியூமரேட்டரில் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன வருது பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வருது. கரெக்டுங்களா? இப்போ நம்ம எதை மறைச்சோம், எக்ஸ் மைனஸ் 1 தானே மறைச்சோம். இங்கே ரைட் சைடு எங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது பாருங்கள், இங்கே தான் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, மறைச்சிட்டோம். இந்த எக்ஸ் மைனஸ் 1க்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி. அப்போ பி ஈக்குவல்ட்டு எழுதிடணும். கரெக்டுங்களாம்மா? இப்போது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ டிக் பண்ணி வச்சுக்கணும். இங்கெல்லாம் எக்ஸ் இருக்குங்களா, எக்ஸ் இருக்கிற இடத்துல டிக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் சாமி, 1ன்னு கொடுக்கணும். அப்போ கொடுக்கலாங்களா. அப்போ பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் -6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1
ப்ளஸ் 2 டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பதிலாக 1. ஏன்னா எக்ஸ் இருக்கிறதுல நம்ம 1 கொடுக்க போகிறோம். இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 2 இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு கால்குலேட்டர் எடுத்துங்க. நியூமரேட்டரில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் -6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு +2 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாருங்கள் -3. கீழே 1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு வந்துங்க 3ன்னு வருது. அப்போ -3 டிவைடட் பை 3ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து பாருங்கள் -1. அப்போ பியோட ஆன்சர் -1. புரியுதுங்களா? பியோட ஆன்சர் -1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா தேர்டாக என்ன ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 அதுக்கு ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா இந்த +2 நம்மளுக்கு இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், -2 மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2. சமயம் புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு -2. இப்போ நம்ம எதை மறைச்சிக்கணும், தேர்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டரை மறைச்சிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 2வை மறைச்சிக்கணும். மீதி நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் -6x + 2 இது நியூமரேட்டரில் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -1 எழுதிடலாங்களா? இப்போ நம்ம எதை மறைச்சோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 தான் மறைச்சோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 ரைட் சைடு எங்கே இருக்குது, இங்கே தான் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ இதை மறைச்சிக்கோங்க. இந்த எக்ஸ் ப்ளஸ் 2க்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், சின்னு இருக்குங்களா, அங்கே இங்கே எழுதிக்கிங்க சி ஈக்குவல் டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், -2ன்னு கொடுக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடமெல்லாம் டிக் பண்ணி வச்சுங்க பார்க்கலாம். இங்கே என்ன கொடுக்க போகிறோம், -2ன்னு கொடுக்க போகிறோம். சி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன கொடுக்கலாம், -2 த ஹோல் ஸ்கொயர் -6 எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கணும், -2 + 2 வந்து அப்படியே இருக்குது டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், -2 இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸுக்கு பதிலாக -2 இங்கே -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாங்களா? இப்போ ஈக்குவல் டுன்னு எழுதிட்டு கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு நியூமரேட்டர் அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து இந்த பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை அமுத்தணும். அடுத்து -6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம் +2 இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பாருங்கள் 18 டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள் -2 ப்ராக்கெட் ஓப்பன் -2 -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு 6. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 18 டிவைட் பை 6 அடிங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்கள் 3. அப்போ சி ஈக்குவல் டு 3. 18 பை 6 என்ன வருது 3. புரியுதுங்களா? அப்போ சியோட ஆன்சர் என்ன வந்துருச்சு 3 வந்துருச்சு. இப்போது ஏபிசிங்கிற கான்ஸ்டன்ட் ஏபிசிங்கிறது என்ன கான்ஸ்டன்ட். அந்த ஏபிசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏயோட ஆன்சர் என்ன வந்துருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏயோட ஆன்சர் என்ன வந்தது -1. அப்போ ஏ ஈக்குவல் டு -1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து பியோட ஆன்சரும் -1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் சியோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 3ன்னு கிடச்சிருக்குங்களா? அந்த ஏபிசிங்கிற ஆன்சரை கொண்டு போய் எங்கே கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், அப்படியே தூக்கி எழுதிருங்க. இதை வந்து ஸ்டெப் 3ன்னு வச்சுக்கலாம். அந்த ரிசல்ட் என்னென்னு வச்சுக்கலாம், ஸ்டெப் 3ன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் -6x + 2 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -1 எக்ஸ் + 2 எழுதியாச்சு ஈக்குவல் டு. இப்போ இந்த ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஏயோட ஆன்சர் என்ன -1. அப்போ ஏக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், -1 டிவைடட் பை இங்கே எக்ஸ் வந்து அப்படியே கொடுத்துக்கணும். அடுத்து பிக்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள். பிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, பிக்கும் ஆன்சர் வந்திருக்கு -1 வந்திருக்குங்களா? அப்போ இந்த பிக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோம், -1. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும், மைனஸாக ஆகிடும். -1 டிவைடட் பை என்ன வந்திருக்கு டினாமினேட்டர் எக்ஸ் -1 அப்படியே கொடுத்துட போகிறோம். அடுத்து சிக்கு பதிலாக நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். சிக்கு பதிலாக ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், சியோட ஆன்சர் 3. அப்போது என்ன வரும், சிக்கு பதிலாக மேலே 3 டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்குது எக்ஸ் + 2ன்னு கொடுத்துட போகிறோம். இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூலாம் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.